ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் நைட்டுக்கு டின்னர் செஞ்சிட்ருக்கேன். மத்தியானம் ஃபுல்லாக அங்கே பொழுது போச்சு. நைட்டுக்கு தான் டின்னர் செய்வாங்க, மதியத்துக்கா டின்னர் செய்வாங்க? அங்கே வந்து மத்தியானம் ஃபுல்லாக அங்கே குன்றத்தூரில் போயிடுச்சு. சரி, அதனால் வந்து நைட்டு வந்து டிஃபன் செஞ்சிடலாம். வாங்க வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க? பேக்ல போட்டோம்ல, அது வந்து அடியில போயிடுச்சு இருக்கு. வாங்க, மேலே வேலை நடக்குது. என்ன வேலை நடக்குது பார்ப்போம். 2 பேருமே வந்துருக்குறாங்க. என்ன விஷயம் தெரியல, ஆச்சரியமா இருக்குது. 2 பேரும் ஒண்ணா வருவாங்க, இல்லைன்னா 2 பேரும் ஒண்ணா வரமாட்டாங்க. வேற கதை ஓடிங்க. பாதி பாதி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். எப்படி நடக்கிறேன்னா அப்படி எதை எடுத்தாலும் இதற்கு ஒரு பங்கு கொடுத்துடணும். இன்னைக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்குது உங்களுக்கு. நீங்க வந்து நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு வந்து இன்னைக்கு வந்து பதில் சொல்லிடுறேன். மேலே ஒரு ரூம் போடலாமா வேணாமான்னு கேட்டிருந்தாங்க. மேலே ரூம் போடுறதா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பாருங்க, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. மேலே என்ன எதனால என்னென்னமோ பேசி எப்படியோ ஒத்துக்க வச்சுட்டாங்க இவங்க 2 பேரும். இவங்க தான் சொன்னாங்க, காசு கூட அப்புறம் வாங்கிடும், காசு கூட அப்புறம் வாங்கிடும். முக்கியம் கிடையாது, காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல மேடம், நீங்க மெதுவா கொடுங்க, உங்க மேல உங்க நம்பிதான் சொல்றேன். இதெல்லாம் வேற என்ன, அப்படிதானே? காசு இல்லாம பண்ணி கொடுப்பாரு, காசு இல்லாம எல்லாம் பண்ணி தர மாட்டாரு. நம்ம பொறுமையா வாங்கி தரேன்ருக்காரு. வாங்குற செங்கல்ல ஒரு 1000 செங்கல் ஆர்டர் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா. போடுற சிமெண்ட்ல ஒரு 5 மூட்டை சிமெண்ட் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். இந்த விஷயத்த வந்து மேஸ்திரி தான் சம்மதிக்க வச்சாரு. எதனாலனா இவர் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கல. இவரு வாயை திறந்து சொல்லவே இல்லை. சரி பரவாயில்ல போடலாம் மேடம் அப்படின்னு சொல்லவே இல்லை. மேஸ்திரி தான் சரி பரவாயில்ல மேடம் போட்டுருங்க சேர்த்து, இல்லைன்னா 2வது போடும்போது உங்களுக்கு செலவு அதிகமாகும். பரவாயில்ல, கல்லுக்குள் ஈரம். உங்களோட பெருமையாவே சொல்லல. திரும்பி சிரிக்கிறாரு அவரு. ஏன் உடச்சி எடுத்துக்கங்கடா, 4 தான் எடுத்துட்டு வந்தா ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கினாங்க. ஐயோ சாரி. அது போட்டாச்சா? இதான் ஃபர்ஸ்டா? சனி மூலையில தானே போடுவீங்க, எப்பவும் இல்லையா? அப்படி மேலெல்லாம் கிடையாது கணக்கு. செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் யோசிச்சோம். 4 விஷயத்த யோசிச்சு எடுத்தோம். என்ன விஷயம்னா, நாளைக்கு ஃபியூச்சர்ல பண்ணும் போது அது டபுள் செலவா ஆகும். எல்லா பைப்பு எல்லாமே கரெக்ஷன் இருக்கு, எலக்ட்ரிஷியன் ஒயர் இருக்கு. நான் ஒத்துக்காம தான் இருந்தேன். இன்னும் கேட்டா மனசு 2 மனசா இருந்தது. வேண்டாம், எதுக்கு அகலக்கால் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் நிறைய பேர் வந்து செலவோட செலவா பண்ணிருங்க அப்படின்னு தான் சொன்னீங்க. அந்த செலவோட செலவுன்றதுதான் என்ன செலவுன்னு எனக்கு தெரியலப்பா. எனக்கு ஒரே ஒரு பெனிஃபிட் இதுல என்னன்னா, அவங்க வந்து பரவாயில்ல நான் கொஞ்சம் ஸ்லோவா வாங்கிடுறேன் பைசா அப்படின்னு சொல்ல வச்சுதான் நான் இதுக்கு ஒத்துக்கினேன். நான் அதே சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஆள்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், கவலைப்படாது. அந்த எது எடுத்துக்காரங்க வந்து கேட்டாங்களா உங்ககிட்ட? அங்கதான் அந்த வீட்டுல இருக்காங்க. உங்களை பத்தி கேட்டாங்க, காரி கறி திருப்பி சொல்லிட்டேன். தளம் போட்டுட்டு சுத்தி சவுறு கட்டினா வீரல் வருமா? இதுதான் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் நிற்கணும். ரொம்ப செவத்து மேலே நிற்கக்கூடாது. ஃப்ரேமில் இந்த காலம் சப்போர்ட் தான் நிற்கணும். ஆனால் இது மாதிரி பண்ணோம்னா அந்த ப்ராப்பராக அந்த கட்டுவலை போட்டு இன்னும் முட்டுறது அதெல்லாம் ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க. அதனால கிராக் வந்துடும். அப்புறமா கிராக் வந்துடும். அப்புறம் பின்னாடி கஷ்டமாயிடும். கிராக் வந்துடும். நான்லாம் எத்தனை 20 வருஷம் ஆனாலும் போய் வீட்டு வாசலில் போய் நின்று கேட்பேன். கிராக் வந்தா ஒரு டை கொடுப்போம், ரூப் கொடுப்போம். கடாயி, தட்டு, மசாலா டப்பா எல்லாம் எடுத்துக்கணும். நிறைய பேர் ஆயிட்டீங்க, தட்டு இல்லைல்ல. ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும், இல்லைன்னா இப்படி நிற்கும் பில்லரு. இது ஒன்று போட்டாச்சு. இதெல்லாம் பெருசு, பெரிய பில்லர் இதெல்லாம். என்ன அப்படி பாருங்களேன், இவ்வளவு நீளமாக இருக்கு பாருங்க. பெரிய நீளமாக வரும்னு நினைக்கிறேன் ரூமு, இந்த பெட்ரூமு. கொஞ்ச நாளில் நிழல் வந்துடும் மேலேயும். என்ன அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க வேலை அவளுக்கு. அங்கே தான் ஏதோ அப்பார்ட்மெண்ட் மாதிரி வருதுன்னு சொன்னாங்கல்ல.
சிக்கனா மீனா உருளைக்கிழங்கா 1 2 3வது போயிட்டு இருக்கு. பேலன்ஸ்க்கு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். எது ஒரு பில்லர் போட்டவனே அந்த லாஸ்ட்ல ஒரு பில்லர் போடுறாங்க. அதுக்கப்புறம் சென்டர்ல போடுற மாதிரி அது பேலன்ஸ் நிக்கணும். போட்ல ஆளுங்க நிக்கிறாங்க. கேளு ஏன்ட்டு அந்த பில்லர் லாஸ்ட்ல போட்டாங்க. அதோட வந்து இந்த லாஸ்ட்ல பில்லர் போட்டாங்க. ஏன் அப்படி லைனா போட்டாங்க? நூல் போட்டாக்கா நூல் எதனா வித்தியாசம் வந்தா கூட இது நூல் கட்டினா ஸ்ட்ரைட்டா ஏன்னா நம்ம பூ மாதிரி பண்ணும்போது ஒரு நூல் நவுந்து கூட இருக்கலாம். இது மேலே பண்ணும்போது ஒரே நீட்டாக பண்ணாக்கா மாறாது. அதான் இதுவும் நூல் போட்டுருவீங்க, ஸ்ட்ரைட் ஆயிரும். அப்போ உங்களுக்கு லெவல் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இதெல்லாம் வந்து உள்ள வேலை போகாது. இப்போ அப்படியே விட்டு பார்க்கலாம். கீழே வந்து ஷூ போடும்போது ஒரு நூல் உள்ள கூட போயிருக்கலாம். அது வந்து இப்போ மேலே வரும்போது ஒரே நீட்டா வந்துடும். நீ சொன்ன மாதிரி தான். நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன், போட்டு பாரி அந்த பக்கம் ஒரு பில்லர் போட்டு நடுவுல போட்டா கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வரும். அதனால இந்த லாஸ்ட் போட்டு நானும் இன்ஜினியர் தாங்க. ஒரு வருஷமா இன்ஜினியர் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம்ல. இன்ஜினியர் வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃப் பேர் சொல்லுங்க, வனிதா இருக்காங்கல்ல. அவங்க வந்து வனிதா சந்தானம். நாங்க வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், சாப்பிடலாம் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொன்னோம். ஆனா அவங்க வந்து எங்க ஒய்ஃப் வந்து எங்க பொண்டாட்டி வந்து சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நான் அதை தான் சாப்பிடுன்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க. என்னதான் பாத்துருவோம், என்ன சாப்பாடுன்னு தான் பார்ப்போம். சாலை கருவாடு, சாலையிலே சின்ன சாலை. இந்த சாப்பாடை வந்து நான் வந்து டேஸ்ட் பார்க்குறேன். காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு. சாப்பாட்டில் உப்பு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. என்ன பாக்குற? என்ன ஏன் பாக்குற? நீங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு பாக்குறேன். கருவாடு இருக்குங்களா, சாப்பிட்றேன். நீங்க என்ன கேப்பீங்க? அப்பளம் பொரிக்கும், அப்பளம் பொரிக்கலாம். ஒரு அப்பளம் அப்படின்னுவாங்க. வெறும் கருவாட்டு குழம்பு எப்படி சாப்பிடுறது? ஒரு காய்கறி பொரியல் வச்சா கருவாட்டு குழம்புல காய் இருந்தா நல்லா இருக்கும். நான் வந்து எல்லா காயும் போட்டு வைப்பேன். ஆமா, எங்க வீட்டு காய் போட்டா நான் சாப்பிட மாட்டேன். அந்த மாரியாதா பூ ஊத்துறதுக்குள்ள காயெல்லாம் போட்டு அந்த மாதிரி தான். ஓ, வெறுமனே கருவாடு நிறைய போட்டு வச்சாங்கன்னா கூட சாப்பிடுவோம். நான் இங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்ப சாப்பிடுவாங்கன்னு தெரியல. என்னடா வந்திருக்கேன்? அவங்கள பார்க்க வச்சுட்டு நானும் சாப்பிட முடியாது. எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. இப்பதான் ஏற்றி சமோசா இது எனக்கு. பசிச்சா சொல்லுங்க, சமோசா இருக்கு. இப்பதான் சாப்பிட்டு வந்து ஒரு பில்லர் போட்டிருக்காங்க. ஆமா, வேலை செய்யட்டும். 2வது பில்லர் போட போறாங்க. நீ இப்ப போய் கொடுத்தேன்னு வச்சுக்கோ. நான்லாம் கொடுக்க மாட்டேன்னா தெரியும். மேஸ்திரி சண்டைக்கு வந்துருவாரு. அவரே சீக்கிரமா முடிக்கணும்னு பார்த்துட்டு இருக்காரு. நீங்க இப்படி வேலை செய்யறவங்க கெடுக்குறீங்கன்னு நம்மளே. வேலை செய்யறவங்க கெடுக்கலப்பா. இந்த பாருங்க, கேக் நல்லா இருக்குல்ல? கேக்கு சூப்பரா இருக்கு, மஞ்சள் கலர்ல. நான் கேக் சாப்பிட போறேன். செங்கல் கலர்ல வாங்கிட்டு வந்திருக்க. தெரியாம செங்கல் எடுத்து சாப்பிட்றாத. இப்படிதான் மேட்சிங்கா இருக்கு நம்மளுக்கு. மேலே உள்ள போகுது. திடீர்னு எல்லாரும் எங்கேயோ போயிட்டாங்க. மேஸ்திரி வந்து மேஸ்திரி கம்பி தூக்கிட்டு என்ன பிரச்சனை தெரியல. இருங்க,
இங்கே வீட்டுக்குள்ளே தான் போயிருக்காங்க எல்லாரும். அதுக்குள்ளே என்ன ரெஸ்ட் உங்களுக்கு? நீ சிமெண்ட் எடுக்க போனியா? அங்க யாரோ தூக்கி நரங்க நீ சிமெண்ட் எடுக்க போறேன்ற. சிமெண்ட் இருக்கிற இடத்த காமிச்சாரு. ஒண்ணுக்கு கூடவா இருக்க போக கூடாது. கொடுமை. அவர் வேகமா போனார், போயிட்டார். அப்படியே வேஸ்திரி கம்பது ஒவ்வொருத்தரா போனாங்க. நான் போய் கூப்பிடுறேன் போனவர். எங்க வீட்ல எல்லாம் சின்ன வயசுல இந்த சிமெண்ட் வந்து கையில தொட்டா கொப்பளம் வந்துடும். இவங்க என்னடானா அதை தான் போட்டு கையில எல்லாம் போட்டு பேசுறாங்க. பாரு கொப்பளம் வருதான்னு பார்ப்போம். நீங்க தொடுங்க, கொப்பளம் வருதா நான் டெஸ்ட் பண்றேன். டெஸ்ட் பண்றதுக்கு ஆள் வேணும்ல. என்ன டீ வேணாவா? இருக்கே சார். இல்ல சாப்பிடுங்க. அண்ணா இங்க வாங்க. சமோசா சாப்பிடுங்க. ரெண்டு சாப்பிடுங்க. டீ காசு கேட்டா என்னை தான் பார்த்துட்டு இல்ல போ. அப்படிதான் நான் போயிட்டேங்க அம்மனே. என்ன காசு வேணும்? ஒண்ணு இல்லனா மணிக்கு இல்லனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தலையா வாங்கிட போறேன். வந்து கேக் எடுத்துக்கோங்க. சமோசா முடிச்சிட்டு கேக் சாப்பிடுவாங்க. இது மட்டும் மணி பங்கு. நீ ஒன்று எடுத்துக்கோ. நீ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த. நல்லா இருக்கா கேக்கு? கேக்கு நல்லா இருக்கா? அப்பதான் அந்த பேக்கெட்ல போய் அடுத்த வாட்டி வாங்குவாங்க மேடம். நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, அந்த கடை நல்லா தான் இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். புதினா வதக்கிட்டு இருக்கிறேன். ஹலோ, இதில் என்ன மாவு கலக்கிட்டு இருக்கேன்? இது வசதியா இருக்கு. இதில் ஊற்றுறேன். அதை வச்சு ஊற்றுவியா? அதை வச்சு ஏன் ஊற்ற போகிறேன்? கரண்டியில் தானே ஊற்றுறேன். காஃபியும் டீ இதில் தான் போடுறேன். எல்லாமே செஞ்சுக்கலாம். ஏன் அப்படி? 10 in 1 இருக்கணும் எப்பவுமே. ஒரு பொருள் வாங்கினா இது வருங்க. இந்த கரண்டி வந்து குட்டி தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கு. இது வந்து ஆயில் ஊற்றுறதுக்கு கரெக்டாக. அப்படியே மாவு ஊற்றுறியா? அப்படியே ஊற்ற முடியாது. இன்னும் கீரை செஞ்சுட்டு இருக்கேன். கீரை இல்லைங்க, புதினா. அவ்வளோ முடிஞ்சிது. ஆறிடுச்சுன்னா போயிட்டு வந்து சாப்பாடு வந்து வீட்டில் தான் சாப்பிடணும் நைட்டுக்கு. அதில் முடிவில் நான் கரெக்டாக இருக்கிறேன். சிக்கன் தான் வாங்கி கொஞ்சம் குழம்பு வைக்கலாம்னு நினச்சேன். அது வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். நினச்சா செஞ்சிருவியா? இது என்னது? அது மாவுங்க. அப்போ தோசை புதினா சட்னியா? ஆமாம், குட்டி தோசை புதினா சட்னி. இட்லி நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ டைம் இல்லை. இதுனா குட்டி தோசைனா டக்கு டக்குன்னு ஆகிடும். அதுக்காக தான். உங்களுக்கு குட்டி தோசைனா நீங்கள் எத்தனை சாப்பிடுவீங்க? 4 தோசை. 4 தான் சாப்பிடுவீங்களா? ஆமாம். போயிட்டு சாயந்தரம் வந்து போரூர் மார்க்கெட் போயிட்டு புளி வாங்கினேன், கீரை வாங்கினேன், வெங்காய தக்காளி வாங்கினேன், அதுக்கப்புறமேட்டு ஜாதிக்காய் வாங்கினேன். தக்காளி எல்லாம் கழுவி வச்சிருக்கேன். ஆமாம், எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன். இதில் ஒரு கரண்டி மாவு கரெக்டாக வரும் அந்த குட்டி தோசை. ஹோட்டல்லாம் இந்த மாதிரி குட்டி தோசை, தக்காளி தொக்கு, புதினா சட்னி இதெல்லாம் கொடுக்கலாம். பின்னால் ஒரே மூட்டையாக இருக்குது. எல்லாம் வந்திருக்கு, பிரித்து எடுக்கணும், கொரியர் போடணும், நிறைய வேலை இருக்குது. லோடு வந்து இறங்கியிருக்கு. ஆமாம், மாவு அரைச்சி வச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது. இதில் என்னெல்லாம் போட்டால்? வெறும் புதினா மட்டும் தான் நான் பார்த்தேன். புதினா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி, காஞ்ச மிளகாய் போடலாம். அதெல்லாம் வதக்கினியா? ஆமாம். இந்த புதினா சட்னி விமலுக்கு ரொம்ப பிடிக்கும். போயிட்டு பிக் பாஸ் பார்த்துட்டே சாப்பிடலாம். ஒரு வழியாக இப்போ ரூம் போட்டேன். 2 ரூமு. ஏற்கனவே ஒரு ரூம் தாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் போட்டிருக்கேன். 2 ரூம்லாம் ஏற்கனவே ஒரு ரூம் பிளானில் இருந்தது. ஒரு ரூம் போடுறதுக்கு தான் 1 வாரம் யோசிச்சுருக்குறேன். கஷ்டப்பட்டுறக்கூடாதே. எல்லாரும் நினைக்கலாம் நான் சும்மா தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட. சும்மா தான் கேட்கல, உண்மையாக தான் கேட்டேன். போடலாமா வேணாமா? ஏன்னா நம்மளே முடிவெடுத்து நம்மளே செய்யறதுக்கும் ஒரு 4 பேர் சொல்லி முடிவெடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் என்ன சொன்னாங்க? நிறைய பேர் வந்து செலவோட செலவாக போட்டுருங்கக்கா, செலவோட செலவா அப்படின்னாங்க. அப்புறம் கட்ட முடியாது. டபுள் செலவு ஆகும். வீடை ஃபினிஷ் பண்ணிட்டு போங்க. எப்படி போய் முடிய போதோ தெரியல, கடவுளுக்கு தான் தெரியும். எல்லாரும் இப்பவே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எப்போ கிரகப்பிரவேசம் வச்சிருக்கீங்கன்ட்டு. எனக்கே தெரியாது எப்போ வச்சிருக்கிறேன்ட்டு. யார் கேட்டாலும் நான் இதை தான் சொல்லுவேன்.
முடிஞ்ச பிறகு தானே பண்ண முடியும். முடிஞ்ச பிறகு தான் பண்ணுவோம். ஆனால் எப்போ பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு. இப்போ தான் பண்ணணும் அப்போ தான் பண்ணணும்லாம் ஓட முடியாது என்னால். இதிலே தாளிச்சிடலாம் அப்படியே. நல்லெண்ணெய் ஊற்றி தான் வதக்கினேன். ஆனால் ரொம்ப நேரமாக கிச்சன்லேயே உருட்டிட்டு இருந்தியே. எவ்வளோ வேலை முடிச்சிருக்கிறேன் இன்னைக்கு. என்ன வேலைலாம் முடிச்ச அப்படி? அதான் சொன்னல, கீரை கிள்ளி வச்சேன், புதினா கிள்ளி இதோ வர இருங்க அதெல்லாம் காட்டுறேன். புதினா கிள்ளினேன், கீரை கிள்ளினேன், அரைக்கீரையை கிள்ளி வச்சுட்டேன் நாளைக்கு செய்யறதுக்கு. அதுக்கப்புறம் புதினாவை கிள்ளி வச்சுட்டேன், கொஞ்சம் தான் எடுத்து செஞ்சேன். எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன். இன்னும் சந்தேகமாக என்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் திறந்து பார்க்க சொல்கிறீங்க. பூண்டை எல்லாத்தையும் உரிச்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி உரிச்சிட்டியோ? தனித்தனியாக ஈஸியாக இருக்கும்ல இது. இஞ்சி கழுவி வச்சுட்டேன், தக்காளி கழுவி வச்சுட்டேன். நாளைக்கு அப்போ பயங்கர சமையல் இருக்குன்னு நினைக்கிறேன். சாம்பார் வெங்காயம் எடுத்து வச்சுட்டேன், பெரிய வெங்காயம். அவ்வளோதான் முடிஞ்சது. இன்னைக்கு அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம், ரொம்ப நேரம். அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேலை நடந்துச்சா, அதனால் ஒரு ஆர்வத்தில் உட்காந்துட்டோம். ஆர்வத்திலாம் இல்லை, என்னமோ நல்லா இருந்த மாதிரி இருந்தது மனசுக்கு. எல்லாரும் அங்கே வேலை செஞ்சவங்களுக்கு கடாய் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கடாய் கொடுத்தாச்சு. அதுதான் கேட்டாங்க. அப்போவே கொடுக்கலையான்னு கேட்டாங்க. அப்போவே கொடுக்கல, மறந்துட்டேன். அப்போவே கொடுக்க மறந்துட்டேன். அப்புறம் தான் இந்த தடவை ஞாபகம் வச்சிருந்து பேக்கில் எடுத்து வண்டியில் வச்சுட்டு வந்துட்டேன். கடாயி, அப்புறம் மசாலா பாக்ஸ் எல்லாமே கொடுத்தேன். அப்புறம் தட்டு கொடுத்தேன் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுக்கு. அதுதான் ஆஃப் பண்ணிடுறேன். உப்பு போட்டுக்கலாம். நாலு தோசை. இங்கே தட்டு இவ்வளோ பெரிய தட்டாக இருக்குது, தோசை சின்னதாக இருக்குது. ஒரே கல்லில் ஒரு கல்லில் 4 போட்டுட்டேன். இப்போ எவ்வளோ ஆச்சு? நன்னாங்க 16 தோசை வரும். ஒரு கல்லில் 4 தடவை போட்டது சொல்ல, 4 தோசை தான். இதுக்கு மேலே ஒரு தோசை எடுக்கக்கூடாது. வாக்கு எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்றீங்களா? கிளம்பு வந்தாங்க. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் டின்னர் வந்து குட்டி தோசையும் புதினா சட்னியும் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய். இன்னொரு நாள் வச்சிரு, அப்புறம் தப்பாக போயிடும். எல்லாரும் ஒன்று திட்டுவாங்க. நான் வந்து ஒத்துக்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை.